I was seeking the Lord as to what I should share this morning. இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நான் என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் தேவனை நோக்கி நான் ஜெபித்தேன். We have had conferences like this for many years. அநேக ஆண்டுகளாக நாம் இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு கூடி வந்து கொண்டிருக்கிறோம். And many of us have a better understanding of the truth of the Bible more than perhaps anybody in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே ஒருவேளை மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக வேதாகம சத்தியங்களை குறித்த நல்ல ஒரு அறிவை நாம் பெற்றிருக்கிறோம். I mean, there are many churches which are much bigger and talk about many wonderful things. அநேக அற்புதமான காரியங்களை பேசக்கூடிய அநேக பெரிய சபைகள் இருக்கிறது காணப்படுகிறது. But when it comes to knowing the whole truth of the new covenant, ஆனால் புது உடன்படிக்கையின் முழு சத்தியத்தையும் முழு போதனையும் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்று வரும்பொழுது I think a number of people sitting here know more than anybody in Tamil Nadu. தமிழ்நாட்டில் மற்ற எல்லாரை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய அநேகர் நன்றாக அதிகமாக அறிந்திருக்கிறீர்கள். But we must remember that knowledge does not mean we have the same life. அறிவை பெற்றிருக்கிறபடினாலே அதே அளவிலே வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம் என்பது உண்மை அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Knowledge and life must go together. அறிவும் வாழ்வும் இணைந்து செல்ல வேண்டும். They are like two legs we stand on. நாம் நிற்கக்கூடிய இரண்டு கால்களைப் போல அது இருக்கிறது. When a baby is born, even though the legs are small, they are equal length. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய கால்கள் சிறிதாக இருந்தாலும் அந்த இரண்டு கால்களும் ஒரே அளவாக இருக்கிறது. And as the child grows, both legs grow equally. அந்த குழந்தை வளர வளர அந்த இரண்டு கால்களும் ஒரே விதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. And even if there is just 2-3 centimeters difference between one leg and another, it will make a man walk crooked. ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் 2-3 சென்டிமீட்டர் வித்தியாசம் இருந்தாலும் கூட அந்த நடையிலே ஒரு கோணல் காணப்படும். It doesn't have to be a big difference. பெரிய வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. Slight difference, there will be a limp in the walk. சிறு ஒரு வித்தியாசம் இருந்தாலும் கூட தாங்கி நடப்பார்கள். So our life must always be absolutely equal to our teaching. ஆகவே எப்பொழுதுமே நம்முடைய போதனையும் நம்முடைய வாழ்வும் ஒரே அளவாக இருக்க வேண்டும். That is something only you can answer. Is it true in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யா இருக்கிறதா என்பதை குறித்து நீங்கள் தான் பதில் சொல்ல முடியும். We have heard so much about keeping a good conscience. நல்மன சாட்சியை கொண்டிருப்பதை குறித்து பல காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். We can explain it. அதை அழகாக விவரித்து சொல்லலாம். Is it true in your life? அது உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யா இருக்கிறதா? We have spoken so much about having a godly home. தேவ பக்தி உள்ள குடும்பத்தை கட்டுவதை குறித்து அதிகமாக பேசி இருக்கிறோம். Maybe you can even preach about it. அதை குறித்து நீங்கள் பிரசங்கம் கூட செய்யலாம். Is it true in your home? ஆனால் உங்களுடைய குடும்பத்தை குறித்து அது உண்மையா இருக்கிறதா? And we speak so much about building the church. சபையை கட்டுவதை குறித்து நாம் அதிகமாக பேசுகிறோம். Again, we always have to ask, is our life equal to our knowledge? எப்பொழுதுமே நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் ஒரே விதமான அளவு இருக்கிறதா என்பதை கேட்டு பார்க்க வேண்டும். Timothy was Paul's closest co-worker. தீமோத்தேயு பவுலுடைய நெருங்கிய உடன் வேலையாள். And he shared things with him which he could not share with others. மற்றவரோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத காரியங்களை பவுல் தீமோத்தேயு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். And when Paul knew that his life was coming to an end, he shared certain things with Timothy. தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்பதை அறிந்த உடனே பல காரியங்களை தீமோத்தேயு கூட பகிர்ந்து கொள்கிறார். Because he wanted Timothy to have those values for the next generation. அடுத்த தலைமுறைக்கு அந்த மதிப்பீடுகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். I believe that we need to raise up another generation even in Tamil Nadu. தமிழ்நாட்டிலும் கூட அடுத்த தலைமுறை எழும்ப வேண்டியிருக்கிறது. Of those who will carry on the truth, preaching the truth. சத்தியத்தை எடுத்து செல்லக்கூடிய தலைமுறை எழும்ப வேண்டியிருக்கிறது. So see what Paul says to Timothy here. இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். 1 Timothy chapter 4. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் and verse 15. 15ஆம் வசனம். Take pains with these things, be absorbed in them, so that your progress will be evident to everybody. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளில் நிலைத்திரு. Timothy was already ahead of everybody else. ஏற்கனவே தீமோத்தேயு மற்றவர்களை காட்டிலும் எவ்வளவோ முன்னே சென்று விட்டார். We can take the example of a school. Timothy were in
10th standard and the others are in 3rd, 4th standard. ஒரு பள்ளி உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்கள் எல்லாரும் 3-4 வகுப்பில் இருக்கும் பொழுது தீமோத்தேயு 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். And he is telling Timothy, don't be satisfied that you are ahead of the others. மற்றவர்களை காட்டிலும் நீ மேலே இருக்கிறாய் என்பதனாலே திருப்தி அடைந்து விட வேண்டாம் என்று பவுல் சொல்கிறார். You must go to the 11th and the 12th and to graduate study. நீ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பின்பு பட்டப்படிப்புக்கு செல்ல வேண்டும். You must keep on going. நீ தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். If you take the example of a mountain climbing, அல்லது ஒரு மலை ஏறுகிற காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Timothy was much higher up the mountain. மற்றவர்களை காட்டிலும் தீமோத்தேயு மலையிலே மேலே இருக்கிறார். He says, don't be proud that you are ahead of all the others in your church. சபையிலே மற்ற எல்லாரை காட்டிலும் நீ முன்னேறி சென்றபடினாலே நீ திருப்தி அடைந்து விட வேண்டாம். That is a great danger. அது ஒரு பெரிய அபாயம். Danger that faces many people. I am ahead of the others, so I can relax. நான் மற்றவர்களை காட்டிலும் முன்னேறி சென்று விட்டேன், ஆகவே நான் சற்று இளைப்பாறி விடலாம் என்கிறதான ஒரு பெரிய ஆபத்து. There is no such thing as relaxing in the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில இளைப்பாறி விடலாம் என்கிறதான ஒரு காரியமே இல்லை. If you stop, you'll fall. நீங்கள் எங்கே வளராமல் நின்று விடுகிறீர்களோ அங்கே நீங்கள் விழுந்து விடுவீர்கள். It's like an airplane. ஒரு விமானத்தை போல. When an airplane is going in the sky, விமானம் மேலே வானத்திலே போய் கொண்டிருக்கிறது. if it stops, அங்கே நின்றால் it'll fall. அது விழுந்து விடும். The only way it can prevent from falling is by moving all the time. கீழே விழுவதிலிருந்து நிறுத்துவதற்கு ஒரே வழி அது முன்னேறி போய் கொண்டே இருக்க வேண்டும். Like that in the Christian life. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. If you compare yourself with others, மற்றவர்களோடு நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது you're ahead of them, மற்றவர்களை காட்டிலும் முன்னே செல்கிறீர்களா? and you stop studying the Bible because you already know so much more than others. மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக நான் வேதத்தை அறிந்திருக்கிறேன், ஆகவே இனிமேல் படிக்க வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? You don't need to know more about God because you already know more than all the others. மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக தேவனை அறிந்திருக்கிறேன், ஆகவே தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள தேவையில்லை என்று சொல்கிறீர்களா? That is how elders backslide. இப்படி தான் மூப்பர்கள் பின்வாங்கி போகிறார்கள். They are flying. அவர்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள். Suddenly they fall. திடீரென விழுகிறார்கள். So Paul tells Timothy, ஆகவே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், your progress must be evident to all the others. நீ தேறுகிறது அல்லது வளருகிறது எல்லாருக்கும் விளங்க வேண்டும். Even though you are much ahead of them, அவர்களை காட்டிலும் முன்னே சென்று கொண்டிருந்தாலும் சரி, you must keep progressing. நீ தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். And encourage others to progress. மற்றவர்களும் வளரும்படியாக உற்சாகப்படுத்து. What is the top of the mountain? அந்த மலை உச்சி என்ன? The top of the mountain is to become 100% like Jesus Christ in every area. எல்லா பகுதிகளிலேயும் இயேசு கிறிஸ்துவை போலவே 100% மாறுவதுதான் அந்த மலையின் உச்சி. That means I look at money, material things the way Jesus looked at it. இயேசு பணத்தையும் பொருட்களையும் எப்படி பார்க்கிறார் அதே கண்ணோட்டத்தில் நானும் பார்ப்பது. Speech becomes exactly like the speech of Jesus. இயேசுவுடைய பேச்சை போலவே என்னுடைய பேச்சு மாறுகிறது. I have the same humility that Jesus had. இயேசுக்கு இருந்தது போல அதே தாழ்மை, the same purity that Jesus had. இயேசுக்கு இருந்த அதே தூய்மை. Look at women the way Jesus looked at women. இயேசு ஸ்திரீகளை எப்படி பார்க்கிறார் அதே விதமாய் பார்க்கிற பார்வை. That is the top of the mountain. அதுதான் அந்த மலையின் உச்சி. None of us have reached there. நம்ம யாருமே அதை அடையவில்லை. But very few are pressing towards the mark. ஆனால் ஒரு சிலர் அந்த லக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். And the reason they have stopped pressing towards the mark is they are comparing themselves with other people. இப்பொழுது லக்கை நோக்கி தொடராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் தங்களை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். Maybe you are better than the other elders. மற்ற மூப்பர்களை காட்டிலும் ஒருவேளை நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம். Maybe a lot of other elders respect you as a senior elder. நீங்கள் ஒரு மூத்த மூப்பர் என்பதனாலே மற்ற மூப்பர் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கலாம். If you begin to think about that, you'll be a backslider. நீங்கள் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பின்வாங்கி போவீர்கள். It's always good to think of yourself, have small ideas about yourself. உங்களை குறித்து எப்பொழுதுமே சிறிய எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. I keep saying to myself, நான் என்னை குறித்து பார்த்து சொல்கிறேன், I am a sinner saved by the grace of God. நான் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. I said it this morning also. இன்று காலை கூட இதை பார்த்தேன். To the Lord. ஆண்டவரிடத்திலே சொன்னேன், Lord, I am a sinner saved by the grace of God. ஆண்டவரே தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. And I want to be saved from all sin in my life because Jesus died to save me from all sin. எல்லா பாவங்களிலிருந்தும் நான் விடுதலையாகும்படியாக இயேசு மரித்தபடினாலே நான் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறேன். I don't even want a smell of some sin in my life. ஒரு பாவத்தினுடைய வாசனை கூட என்னுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. ஏன்? Not to show other people. I'm not bothered what other people think. மற்றவர்களுக்கு என்னை காண்பிக்க முடியாக அல்ல, நான் மற்றவர்களை குறித்து கவலைப்படுவதில்லை. Because my Savior suffered so much to free me from those sins. என்னை அந்த பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக என்னுடைய இரட்சகர் அவ்வளவு பாடுபட்டார். Do you feel like that? அப்படி உணர்கிறீர்களா? You feel, oh Lord Jesus, you
suffered so much to be free me from my sin. ஆண்டவரே என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலாக்கும்படியாக அவ்வளவாய் நீர் பாடுபட்டீரே ஆண்டவரே என்று நீங்கள் எண்ணி பார்க்கிறீர்களா? That's why I'm very careful about how I speak. ஆகவே தான் நான் பேசுகிற விதத்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையுள்ளவனாய் இருக்கிறேன். People can get angry with me. மக்கள் வேண்டுமானால் என் மீது கோபப்படலாம். I won't get angry with them. நான் அவர்கள் மீது கோபப்பட மாட்டேன். Because I have a savior who died to save me from my anger. என்னுடைய கோபத்திலிருந்து என்னை ரட்சிக்கும்படியாக எனக்காக மரித்த ஒரு இரட்சகர் உண்டு. A savior who died so that my eyes will from now on be always pure. இப்பொழுதிலிருந்து என்னுடைய கண்கள் எப்பொழுதுமே தூய்மையா இருக்கும்படியாக ஒரு இரட்சகர் எனக்காக மரித்திருக்கிறார். And in so many other areas. இன்னும் பல பகுதிகளிலே always think of what Jesus died to save you from. எப்பொழுதுமே இயேசு உங்களை அந்த பாவங்களிலிருந்து ரட்சிக்கும்படியாக மரித்தார் என்பதை எண்ணிக்கொண்டே இருங்கள். And then you will never be proud of yourself. அப்படியானால் ஒரு காலம் உங்களை குறித்து நீங்கள் பெருமை அடைய மாட்டீர்கள். You'll always weep for your failures. எப்பொழுதுமே உங்களை வீழ்ச்சிக்காய் நீங்கள் அழுவீர்கள். So Paul tells Timothy, your progress must be seen by others. ஆகவே உன்னுடைய வளர்ச்சி மற்றவர்களால் காணப்பட வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். If you want your progress to be evident to others, you must take pains with these things and be absorbed in them. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நீ சிரத்தை எடுக்க வேண்டும். இதிலேயே நீ சிந்தித்துக் கொண்டு அதிலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். You know, in Bangalore sometimes I've compared myself with the businessmen who run the shops in the city. பெங்களூரிலே பட்டணத்திலே தங்களுடைய வியாபாரத்தை நடத்தக்கூடியதான வியாபாரிகளோடு கூட நான் என்னை ஒப்பிட்டு பார்த்திருக்கிறேன். Now you know that no lazy man will make profit in business. உங்களுக்கு தெரியுமா, சோம்பேறி ஒருவன் கூட தொழிலிலே லாபத்தை சம்பாதிக்க முடியாது. People who make profit in business are people who work morning till night. இரவும் பகலும் உழைக்கிறவர்கள் தான் லாபத்தை சம்பாதிப்பார்கள். And at night they dream about making profit also. இரவும் கூட தூங்கும் பொழுது எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி கனவு காணுவார்கள். Why? ஏன்? Because money is their god. ஏனென்றால் அவர்களுக்கு பணம் தான் தெய்வம். And they work and work and work and they become crorepathi's after some time. அவர்கள் அப்படியாய் தொழில் செய்து 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 அவர்கள் கோடீஸ்வரர்களாய் மாறுகிறார்கள். Now Jesus said, இயேசு சொல்கிறார், there are only two gods. இரண்டு தேவர்கள். One is money and the other is the true God, the Father of Lord Jesus Christ. ஒன்று பணம், இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And I say I'm serving the true God. பிதாவாகிய தேவன், நான் மெய்யான தேவனை சேவிக்கிறேன் என்று சொல்கிறேன். That fellow I say is for serving a false god, money. அந்த மனிதன் பொய்யான தெய்வமாகிய பணத்தை சேவிக்கிறான் என்று சொல்கிறேன். But if he is more wholehearted to serve a false god than I am to serve the true God, I should be ashamed of myself. மெய்யான தேவனை சேவிக்கிற என்னை காட்டிலும் பொய்யான தேவனை சேவிக்கிற அவனுக்கு அதிகமான வைராக்கியம் இருக்கும் என்று சொன்னால் அதை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். I have seen so many people in the world who worship money. உலகத்திலே பணத்தை ஆராதிக்கிற அநேக மக்களை நான் பார்த்திருக்கிறேன். Even believers. விசுவாசிகள் கூட. Their mind is so occupied with how to make more, how to make more. இன்னும் எப்படி அதிகமாய் பணம் சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி தங்களுடைய மனதிலே அதிலேயே திளைத்திருக்கிறார்கள். A little more here, a little more there. இங்க கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமா, அங்க கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமா? I said, Lord, I am ashamed of myself. ஆண்டவரே, என்னை குறித்து வெட்கப்படுகிறேன். That fellow is serving a false god so wholeheartedly. அவன் பொய்யான தெய்வனை முழு இருதயமாய் சேவிக்கிறானே. And I say I'm serving the true God. நான் மெய்யான தேவனை சேவிக்கிறேன் என்று சொல்கிறேன். So I tell you, those businessmen have been a challenge to me. இந்த வியாபாரிகள் தொழிலதிபர்கள் எனக்கு சவாலாக இருந்திருக்கிறார்கள். I say, Lord, when I stand at the judgment seat of Christ, ஆண்டவரே, நான் நியாயாசனத்தின் முன்பாக நிற்கும் பொழுது it should not be seen that some businessman served his God money more wholeheartedly than I served my God. நான் என்னுடைய தேவனை சேவித்ததை காட்டிலும் வேறொரு தொழிலதிபன் தன்னுடைய தெய்வத்தை அதிகமாய் சேவித்திருக்கிறான் என்பதை ஒரு காலம் நான் பார்க்க கூடாது ஆண்டவரே. How is it with you today? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? If Jesus were to come today, இன்றைக்கு இயேசு வருகிறார் என்றால், and he compares your zeal for God with the zeal of some businessman in India to make money, இந்திய தேசத்திலே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒருவனுடைய வைராக்கியத்தையும் உங்களுடைய வைராக்கியத்தையும் இயேசு ஒப்பிட்டு பார்ப்பார் என்றால், who will be greater? யாருடைய வைராக்கியம் பெரிதா இருக்கும்? I want to have more zeal than the businessman who worships money the most in India. இந்திய தேசத்திலே பணத்தை அதிகமாய் வணங்கக்கூடிய ஒரு தொழில் அதிபனுக்கு இருக்கக்கூடிய வைராக்கியத்தை காட்டிலும் என்னுடைய வைராக்கியம் அதிகமாக இருக்க வேண்டும். I want to have a zeal to be pure. சுத்தமாய் இருப்பதற்கு ஒரு வைராக்கியம் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். To me, wealth is purity. எனக்கு சொத்து என்பது பரிசுத்தம். Sin means I'm poor.
பாவம் என்பது எனக்கு பாவம் இருக்கும் என்று சொன்னால் நான் ஏழையா இருக்கிறேன். Do you understand it like that? நீங்கள் இப்படி விளங்கிக் கொண்டீர்களா? See, in the world everybody wants to be rich. உலகத்தில் எல்லாரும் பணக்காரராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். I wish everybody in the church will want to be pure like that. சபையிலே அதுபோல ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Why do they go after becoming rich? ஏன் அவர்கள் பணக்காரர்களாய் மாறுகிறார்கள்? Because they say this is the big thing, money it can get. பணம் தான் பெரியது என்று சொல்லி போகிறபடினாலே. And you will pursue after purity only when you see that purity is the real wealth for eternity. பரிசுத்தம் தான் நித்தியத்திலே பெரிய உண்மையான சொத்து என்பதை நீங்கள் எப்பொழுது பார்க்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே அதை நீங்கள் நாடுவீர்கள். When somebody gets angry with me, it's because he's a poor man. ஏன் ஒருவன் என் மீது கோபப்படுகிறான்? அவன் ஏழையா இருக்கிறான். When I forgive him, I'm a rich man. அவனை நான் மன்னிக்கும் பொழுது நான் பணக்காரனாய் இருக்கிறேன். When people want to see dirty movies, it's because they are poor. அசுத்த படங்களை மக்கள் பார்க்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஏழைகளா இருக்கிறார்கள். When I turn my eyes away from that, it's because I'm a rich man. நான் அவைகளை விட்டு என் கண்களை திருப்பிக் கொள்கிறேன் ஏனென்றால் நான் பணக்காரனாய் இருக்கிறேன். Purity is wealth. பரிசுத்தம் என்பது உண்மையான சொத்து. The more sin you have in your life, the more poor you are. எந்த அளவுக்கு அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் தரித்திரனாய் இருக்கிறீர்கள். Now you tell me, is there any church in Tamil Nadu preaching this today? இன்றைக்கு ஏதாவது தமிழ்நாட்டிலே சபைகள் இப்படி கட்டப்பட்ட காரியங்களை பிரசங்கிக்கிறார்களா? I haven't seen it in India, leave alone Tamil Nadu. தமிழ்நாட்டை விட்டு விடுங்கள், இந்திய தேசத்திலேயும் நான் பார்க்கிறதில்லை. In the churches in India today, people think money is wealth. இந்திய தேசத்திலே சபைகளிலே பணம் தான் உண்மையான சொத்து என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். Even the preachers, பிரசங்கியார்கள் கூட, they are not running after purity, they are running after money. அவர்கள் பரிசுத்தத்தின் பின்னாக செல்வதில்லை, அவர்கள் பணத்தின் பின்னாக சென்று கொண்டிருக்கிறார்கள். Because they think that is the real wealth. அதுதான் உண்மையான சொத்து என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். The wealth of heaven is purity. பரலோகத்தின் சொத்து பரிசுத்தம். And God is my witness. I pursue after it with all my heart. என்னுடைய முழு இதயத்தோடு கூட அதை நான் தேடுகிறேன் என்பதற்கு தேவனே சாட்சி. I hope you are pursuing after that wealth in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சொத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். And when you pursue after that wealth, your earthly needs God will take care of. You don't have to worry. பரலோக சொத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது பூலோகத்தில் உள்ள தேவைகளை தேவன் உங்களுக்கு சந்திக்கிறார். So we have to give ourselves completely, be absorbed in it, it says. ஆகவே நாம் முழுமையாக அதிலே திளைத்திருக்க வேண்டும் என்று இங்கே பார்க்கிறோம். Many times when I sleep, I say, Lord, give me dreams about your kingdom. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை குறித்து எனக்கு கனவுகளை சொப்பனங்களை தாரும் என்று அநேக சமயத்திலே கேட்டிருக்கிறேன். I don't want dreams about earthly things. பூமிக்குரிய காரியங்களை குறித்த சொப்பனங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. I know God has taught me spiritual truths in my dreams when I'm asleep. நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சொப்பனங்களிலே தேவன் தம்முடைய சத்தியங்களை எனக்கு போதித்திருக்கிறார். There's a verse in the Old Testament which says like this. பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் உண்டு இப்படி சொல்கிறது. Psalm 127 verse 2. சங்கீதம் 127:2. In the last part of it. அதனுடைய கடைசி பகுதியிலே. Psalm 127 verse 2. சங்கீதம் 127:2. In the English Bible it says, he gives to his beloved even when he is sleeping. தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையிலே கூட அவர்களுக்கு ஒன்றை அளிக்கிறார் என்று ஆங்கில வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். What a wonderful verse. தமிழிலே மூன்றாவது வசனம் என்ன அற்புதமான வசனம். Lord, even when I'm asleep, you can give me something. ஆண்டவரே நான் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நீர் எனக்கு ஒன்றை கொடுக்க முடியும். I can honestly say God has revealed some spiritual truths to me in a dream. எனக்கு சொப்பனத்திலே ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் நேர்மையாக உங்களுக்கு சொல்ல முடியும். We must have such a longing in our heart, just like that businessman dreams about making money. We dream about purity. ஒரு வியாபாரி எப்படி பணம் சம்பாதிப்பதை எல்லாம் இரவிலே கனவு கொண்டிருக்கிறாரோ அதே போல நாம் பரிசுத்தத்துக்காக கனவு காண வேண்டும். That is what Paul is telling Timothy. You must be absorbed with these things. இவைகளிலே நீ சிந்தித்துக் கொண்டு நிலை கொண்டிரு என்று சொல்லி இவைகளிலே ஈடுபட்டு என்று சொல்கிறார். You say, will this help me to be more pure? இது எனக்கு அதிக பரிசுத்தமாய் என்னை மாற்றுமா? Then let me do it. இது எனக்கு நன்மையானதை கொடுக்குமா? Will this make me impure? அல்லது இந்த காரியம் என்னை தூய்மையற்றவனாய் மாற்றி விடுமா? Then I won't do it. அப்படியே நான் செய்ய மாட்டேன். It's like a businessman. ஒரு தொழிலதிபனை போல. How does he think? அவன் என்ன செய்கிறான்? If I do a business in this thing, it will make me rich. இதிலே நான் போய் ஒரு தொழில் செய்தால் என்னை பணக்காரனாய் மாற்றும். Let me do this. ஆகவே நான் செய்யட்டும். If I do business in this matter, it will make me poor. இந்த விஷயத்திலே நான் போய் தொழில் செய்தால் நான் ஏழையாகி விடுவேன். Then I don't want to do it. எனக்கு அது செய்ய வேண்டாம். I wish we believers were like that. விசுவாசிகள் இப்படி இருப்பார்களா இருக்க மாட்டார்களா என்று If I do this, it will make me more holy. நான் இதை செய்தால் அதிக தூய்மையாய் மாறுவேன். I want to pursue it. நான் இதை தேட போகிறேன். If I do this, it will make me impure, sinful.
இதை செய்தால் அது என்னை பாவியாக்கிவிடும், அது என்னை தூய்மையற்றவனாய் மாக்கிவிடும், ஆகவே வேண்டாம், I don't want to do it. நான் செய்ய விரும்பவில்லை. Then there are so many other neutral things which don't make us holy or sinful. சில நடுநிலையான காரியங்கள் இருக்கிறது, அது உங்களை பாவியாகவும் மாற்றாது பரிசுத்தவானாகவும் மாற்றாது. Those things it doesn't matter whether we do or not. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்கிறீர்களோ இல்லையோ அது ஒரு பொருட்டல்ல. But there are certain things if you do it will make you more holy. ஆனால் சில காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களை பரிசுத்தத்திலே தேர்ந்தவர்களாய் உங்களை மாற்றும். For example, knowing the Bible. உதாரணமாக வேதத்தை அறிகிற காரியம், praying that you'll be filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கிற காரியம், asking God for power to take up the cross and die every day. ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்காக மரிக்கும்படியாய் தேவனிடத்தில் வல்லமையை கேட்பது. Paul says to Timothy, be absorbed in these things. இவைகளிலேயே நீ திளைத்திரு என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். Don't just read once in a while. இது எப்பொழுதாவது நீ ஒருமுறை வேதத்தை வாசித்தால் போதும் என்றால், think about it once in a while. எப்பொழுதாவது சிந்தித்துக் கொண்டு என்று சொல்லவில்லை. Do you think a businessman who's running a shop thinks about his shop once in a while? ஒரு தொழில் செய்கிறவன் தன்னுடைய வியாபார ஸ்தலத்தை குறித்து அல்லது கடையை குறித்து எப்பொழுதாவது எண்ணுவானா? Compare yourself with a businessman. ஒரு தொழில் செய்கிறவரோடு கூட உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். Is your Christianity as important to you as that business is to that businessman? அந்த தொழில் அதிபனுக்கு அந்த தொழில் எவ்வளவு முக்கியமோ அதுபோல உங்களுடைய கிறிஸ்தவம் உங்களுக்கு முக்கியமானதாய் காணப்படுகிறதா? His whole aim is to make money. அவருடைய முழு நோக்கமும் பணம் சம்பாதிப்பது. My whole aim must be to become like Jesus. என்னுடைய முழு நோக்கமும் இயேசுவை போல மாற வேண்டும் என்று இருப்பதா? And in that process if I lose many things it doesn't matter. அந்த பாதையிலே பல காரியங்களை நான் இழக்க நேரிட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. If I lose the honor of men, நான் மனிதனுடைய கனத்தை இழப்பேனானால், maybe I lose a job because I want to be upright in my job and they kick me out because I am upright. நான் வேலையிலே நேர்மையாக இருக்க முற்படும் பொழுது அவர்கள் அந்த வேலையை விட்டு என்னை நீக்கி விடுகிறார்கள். If I am absorbed in becoming like Jesus, I will make progress and others will see it. இயேசுவை போல மாற வேண்டுமே என்கிறதிலேயே நான் மூழ்கி இருப்பேன் என்று சொன்னால் அது மற்றவர்கள் பார்க்க முடியும், நான் வளருவேன். I want to say to all elder brothers here, I hope your flock can see spiritual progress in you. உங்களுடைய மந்தை உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்று நான் உங்கள் மூப்பர் எல்லாருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். And then Paul says to Timothy, பிறகு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், in the next verse, அடுத்த வசனம் 1 Timothy 4:16, 1 தீமோத்தேயு 4:16, now you must be careful about two areas in your life. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு பகுதிகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். One is your life and the other is your teaching. ஒன்று உன்னுடைய வாழ்க்கை, இன்னொன்று உன்னுடைய போதனை. You must pay close attention to your personal life and close attention to what you teach. உன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் நீ என்ன போதிக்கிறாய் என்பதை குறித்தும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். Because these are the two legs of your life. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் இரண்டு கால்கள். As we grow in knowledge, we must grow in life. எப்படி நாம் அறிவிலே வளர்கிறோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டும். Not knowledge of the Bible. வேத அறிவிலே அல்ல. Bible knowledge, the devil has got maximum in the whole universe. வேத அறிவு என்று வரும்பொழுது முழு அண்ட சராசரத்திலேயும் பிசாசுக்கு தான் அதிக ஞானம் இருக்கிறது. He knows the Bible better than anybody. நாம் யாரை காட்டிலும் அவனுக்கு வேதம் நன்றாக தெரியும். He knew which verse to quote to Jesus to tempt him. இயேசுவை சோதிப்பதற்கு எந்த வசனத்தை கோடிட்டு காண்பிக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறான். So I'm not talking about Bible knowledge. அவை நான் வேத அறிவை குறித்து சொல்லவில்லை. I'm talking about the knowledge of God that comes through the Bible. வேதத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தேவனுடைய அறிவை குறித்து சொல்கிறேன். Not stopping with the Bible. வேதத்தோடு நிறுத்தி விடுவது அல்ல. The Bible is like a road that takes me to God. இந்த வேதமானது தேவனிடத்தில் என்னை எடுத்து செல்லக்கூடிய ஒரு சாலையை போல, ரோட்டை போல இருக்கிறது. I mustn't get stuck on the road. நான் சாலையிலே தங்கிவிடக் கூடாது. See, all of you came to this mandapam in Karaikudi on a road. இந்த காரைக்குடியிலே இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கக்கூடிய மண்டபத்துக்கு நீங்கள் சாலை வழியாக பிரயாணம் பண்ணி வந்தீர்கள். But if you started admiring the road and got stuck in the road somewhere, நீங்கள் சாலையிலே உங்கள் பிரயாணத்தை ஆரம்பித்து சாலையிலே எங்கேயாவது நீங்கள் தங்கி விட்டீர்கள் என்று சொன்னால், oh, what a beautiful road this is. என்ன அருமையான அழகான ரோடு இது. You would not be here now. இங்கே இருக்க மாட்டீர்கள். Do you need the road? உங்களுக்கு சாலை தேவையா? Yeah, otherwise how can you come here? சாலை இல்லாவிட்டால் எப்படி இங்கே வர முடியும்? But don't admire the road so much that you never reach your destination. நீங்கள் சாலையே நீங்கள் புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இலக்கை அடைய மாட்டீர்கள். There are some people whose aim is Bible knowledge. சிலருடைய நோக்கமெல்லாம் வேத அறிவு என்று இருக்கிறது. Even preachers. பிரசங்கியார்கள் கூட Bible knowledge. வேத அறிவு. There are a lot of Christian preachers who
go to our website to listen to our messages to get Bible knowledge. வேத அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய இணையதளத்திலே சென்று நம்முடைய செய்திகளை கேட்கக்கூடிய अनेक பிரசங்கியார்கள் உண்டு. So many people around the world are listening to our messages to get Bible knowledge. உலகத்தை சுற்றிலும் பலர் வேத அறிவுக்காக நம்முடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். What they don't understand அவர்கள் எதை விளங்கிக் கொள்ளவில்லை என்றால், is that I who am preaching, I am not interested in Bible knowledge. பிரசங்கிக்கூடிய நான் வேத அறிவில் எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. I am interested in knowing God. நான் தேவனை அறிவதிலேயே எனக்கு விருப்பம் இருக்கிறது. I am using the Bible, but it's to know God and Jesus Christ. வேதத்தை பயன்படுத்துகிறேன், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்காக பயன்படுத்துகிறேன். I don't admire the road, I want to reach the destination. நான் சாலையே புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்க விரும்பவில்லை, நான் லக்கை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். This is a road, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, இந்த வேத வசனம் என்பது ஒரு சாலையை போல இருக்கிறது. Don't get stuck admiring the road. இந்த சாலைகளையே ரோடுகளையே பார்த்து மெச்சிக்கொண்டு அங்கே தங்கிவிட வேண்டாம். Through this I must come to know God. இதன் மூலமாக நான் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். Otherwise it will become death. இல்லாவிட்டால் எனக்கு அது மரணமாக முடியும். You remember in the Garden of Eden there were two trees. ஏதேன் தோட்டத்தில் இரண்டு விருட்சங்கள் இருந்தது. One was called the tree of knowledge of good and evil. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம். The other was called the tree of life. இன்னொன்று ஜீவ விருட்சம். Life means through fellowship with God and getting life. Spiritual life. ஜீவன் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. Knowledge of good and evil means knowing this is right, this is wrong, this is right, this is wrong. தீமை அறியக்கூடிய விருட்சம் என்று சொன்னால் இது நல்லது இது கெட்டது என்று சொல்ல அறியக்கூடிய அறிவு. Now what do you think the Bible is? வேதம் என்ன என்று எண்ணுகிறீர்கள்? This book can be the tree of knowledge of good and evil to you, or it can be a tree of life to you. இந்த புத்தகம் ஒன்று உங்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சமாக இருக்க முடியும், இல்லாத பட்சத்தில் இது உங்களுக்கு ஜீவ விருட்சமாகவும் இருக்க முடியும். That's up to you. அது உங்களை பொறுத்த காரியம். For you this book may be like a tree of knowledge of good and evil. உங்களுக்கு இந்த புத்தகம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை போல இருக்கலாம். For me it's a tree of life. எனக்கு இது ஜீவ விருட்சம். Same book. அதே புத்தகம் தான். How the difference comes? எப்படி இந்த வித்தியாசம் வருகிறது? Because you want to find out what is right and what is wrong. நீங்கள் இதை வைத்துக்கொண்டு எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள். You think I am better than all those other believers because I know what is right and what is wrong. எது சரி எது தவறு என்பதை அறிந்திருக்கிறபடினாலே மற்ற விசுவாசிகளை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்று எண்ணுகிறீர்கள். But God told Adam, ஆனால் தேவன் ஆதாமை பார்த்து சொன்னார், if you only know what is right and what is wrong, you will die. நன்மை எது தீமை எது என்பதை மட்டுமே நீ அறிந்திருந்தால் நீ மரித்து விடுவாய். If you eat from this tree of knowing good and evil, you will die. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளிலே நீ சாவாய். So let me tell you this. ஆகவே நான் இதை உங்களுக்கு சொல்லட்டும். If you read this book to find out what is good and what is evil, you will die. எது நல்லது எது கெட்டது என்று கண்டுபிடிப்பதற்கு மட்டும் நீங்கள் இந்த வேத வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மரிப்பீர்கள். This must be a tree of life. இது உங்களுக்கு ஜீவ விருட்சமாய் இருக்க வேண்டும். This must be a book that connects me to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட என்னை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இது அமைய வேண்டும். Opens up the Holy Spirit coming and filling my life. முழு ஆவியும் எனக்குள்ளே வந்து என்னை நிரப்பக்கூடிய ஒரு புத்தகமாய் அமைய வேண்டும். So don't study this book to get knowledge. அறிவை பெறும்படியாக இதை படிக்க வேண்டாம். Knowledge will kill you. அறிவு உங்களை கொல்லும். See what it says in 1 Corinthians chapter 8. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் and verse 1. ஒன்றாம் வசனம். There's a beautiful sentence here in the first verse. முதல் வசனத்தில் அருமையான வாசகம் ஒன்று இருக்கிறது. The last part. கடைசி பகுதி. Knowledge puffs up, makes you arrogant, love builds up. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். Knowledge of good and evil will make you proud and kill you. நன்மை தீமை அறியத்தக்கதான அறிவு உங்களை பெருமையானவனாய் மாற்றி உங்களை கொன்றுவிடும். Love is the life of God. God is love. அன்பு என்பது தேவனுடைய ஜீவன், தேவன் அன்பாக இருக்கிறார். That will build you up. அது உங்களை கட்டி எழுப்பும். I want to read this book to find out how to love Jesus more. எப்படி இயேசுவை அதிகமாய் நேசிக்க முடியும் என்று கண்டுபிடிக்கும்படியாக நான் இந்த புத்தகத்தை வாசிக்க விரும்புகிறேன். To prove my love to Jesus by obeying his commandments more. அவருடைய கற்பனைகளுக்கு அதிகமாக கீழ்ப்படிந்து நான் அவரை நேசிக்கிறேன் என்பதை நான் நிரூபிக்க விரும்புகிறேன். Jesus said, if you love me, you will keep my commandments. என்னிலே அன்பாய் இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வீர்கள் என்று இயேசு சொல்கிறார். So I read this to show my love, to find out how to love Jesus more. ஆகவே இயேசுவை இன்னும் அதிகமாக எப்படி நேசிக்க முடியும் என்று கண்டுபிடிக்கும்படியாக இந்த புத்தகத்தை வாசிக்க விரும்புகிறேன். I read this to show how I can love my fellow believers more. என்னுடைய சக விசுவாசிகளை அதிகமாக எப்படி நேசிக்க முடியும் என்று கண்டுபிடிக்கும்படியாக இந்த புத்தகத்தை வாசிக்க how விரும்புகிறேன். to love other people more. மற்ற மக்களை எப்படி அதிகமாக நேசிக்க முடியும். But if I read this book just to get knowledge, அறிவை மட்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் இதை வாசிப்பேனானால், and to preach that knowledge to other people, அந்த அறிவை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று விரும்புவேனானால், I will die. நான் மரிப்பேன். And I have a feeling
that some good brothers and sisters who started out many years ago seeking after life have backslidden and are seeking after knowledge now. அநேக ஆண்டுகள் முன்பதாக ஜீவனை தேடி வாழ்க்கையை தேடின அநேக நல்ல சகோதரர்கள் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அறிவை தேடி அவர்கள் இப்பொழுது மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். So what did Paul tell Timothy? ஆகவே பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொன்னார்? Take care of both legs. இரண்டு கால்களையும் குறித்து எச்சரிக்கையாயிரு. Be careful about your knowledge and your teaching, very important. உபதேசத்தை குறித்தும் உன்னுடைய நீ பெற்றிருக்க அறிவை குறித்தும் நீ ஜாக்கிரதையாயிரு, முக்கியமானது. Take care about your life. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் நீ ஜாக்கிரதையாயிரு. And verse 16, 1 Timothy 4:16. 1 தீமோத்தேயு 4:16. Persevere in these things. இவைகளிலே நீ நிலை கொண்டிரு. Keep on going, don't give up. விட்டு விடாதே, தொடர்ந்து செய்து கொண்டே இரு. Keep on increasing in your understanding of God. தேவனை குறித்த உன்னுடைய அறிவிலே பெருகிக் கொண்டே இரு. Through his word. அவருடைய வார்த்தையின் மூலமாக. And keep on increasing in the divine life, in your personal life. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தெய்வீக அந்த வாழ்க்கையிலே பெருகிக் கொண்டே இரு. And if you do this, இவைகளை நீ செய்வாயானால் 1 Timothy 4:16. 1 தீமோத்தேயு 6:16. First of all, you will save yourself. முதலாவதாக நீ உன்னை ரட்சித்துக் கொள்வாய். And secondly, you will save other people. இரண்டாவது உன்னை உபதேசத்தை கேட்கிற மற்ற மக்களை ரட்சித்துக் கொள்வாய். Supposing you got a letter from me. என்னிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். Brother, I think you should save yourself. சகோதரனே, முதலாவது உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று. What would you think? What does Brother Zac mean? I've got to save myself? என்ன இவர் பொருள்படுத்தி சொல்கிறார்? என்னை நானே ரட்சித்துக் கொள்ள வேண்டுமா? Does he think I'm not born again? நான் ரட்சிக்கப்படவில்லை, மனம் திரும்பவில்லை, மறுபடியும் பிறக்கவில்லை என்று எண்ணுகிறாரா? What do you think Paul says here? Save yourself. உன்னை ரட்சித்துக் கொள் என்று பவுல் சொல்லும்போது எதை குறித்து சொல்லுகிறார்? You know, I have for a long time now urged people to read the Bible slowly. அநேக நாட்களாக மக்களிடத்திலே நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் வேதவசனத்தை மெதுவாக வாசியுங்கள். Have you ever thought of this phrase? இந்த வாசகத்தை எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? Save yourself. உன்னை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். Then you will be able to save others. அப்படியானால் நீங்கள் மற்றவர்களையும் ரட்சித்துக் கொள்வீர்கள். How to save others? எப்படி மற்றவர்களை ரட்சிப்பது? Save yourself first. முதலாவது உன்னை நீ ரட்சித்துக் கொள். That's like saying, அது எதை பொறுத்து இருக்கிறது என்றால், all of you are in a pit. எல்லாரும் நீங்கள் குழியிலே இருக்கிறீர்கள். You want to save the others. நீங்கள் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும். To save them from that pit. அந்த குழியிலிருந்து காப்பாற்ற வேண்டும். First you get out yourself. முதலாவது நீங்கள் அந்த குழியிலிருந்து மேலே வாருங்கள். Then only you can pull the others out. அப்பொழுது மட்டுமே மற்றவர்களை நீங்கள் குழியிலிருந்து மேலே தூக்க முடியும். That is the meaning here. அதுதான் இதனுடைய பொருள். How can you save people from anger if you are not saved yourself? நீங்களே கோபத்திலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை, விடுதலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் மற்றவர்களை எப்படி கோபத்திலிருந்து விடுதலை ஆக்குவீர்கள்? That's a pit. அது ஒரு குழி. You must get out of it. முதலாவது நீங்கள் விடுதலை பெற How வேண்டும். can you save people from lusting with their eyes if you're not saved yourself? நீங்களே ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் கண்களின் இச்சையிலிருந்து மற்றவர்களுக்கு எப்படி அதிலிருந்து விடுதலை சொல்ல முடியும்? If you're not saved from the love of money, how will you save other people from it? பண ஆசையிலிருந்து நீங்களே விடுதலை பெறவில்லை என்று சொன்னால் மற்றவர்களை எப்படி விடுதலை ஆக்க முடியும்? Do you see how simple it is? You get out of the pit, then you can help other people out of the pit. குழியிலிருந்து நீங்கள் முதலாவது வெளியே வாருங்கள், அதற்கு பிறகு மற்றவர்கள் குழியிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். The world is full of proud people. உலகமானது பெருமை நிறைந்த மக்களாலே நிறைந்து The church is full of proud people. சபையும் பெருமையானவர்களாலே நிறைந்திருக்கிறது. And if you are proud yourself, how will you save the others? நீங்களே பெருமையுள்ளவர்களாக இருந்தால் எப்படி மற்றவர்களை ரட்சிக்க முடியும்? But if you have been delivered from pride and you have learned to be humble, நீங்கள் பெருமையிலிருந்து விடுதலை அடைவது எப்படி என்று அறிந்து நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் then you can save others. மற்றவர்களை நீங்கள் ரட்சிக்க முடியும். So Paul is telling Timothy, பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், Timothy has already saved himself from hundreds of sins. நூற்றுக்கணக்கான பாவங்களிலிருந்து தீமோத்தேயு ஏற்கனவே தன்னை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். He says, Timothy, you have not yet saved yourself from everything. தீமோத்தேயுவே, இன்னும் எல்லாவற்றிலிருந்தும் நீ ரட்சிக்கப்படவில்லை. You have not yet become like Jesus. இன்னும் நீ இயேசுவை போல மாறவில்லை. So you must save yourself. ஆகவே நீ உன்னை நீயே ரட்சித்துக் கொள். Then you will be able to save others. அப்பொழுது நீ மற்றவர்களையும் ரட்சித்துக் And கொள்வாய். if you want to do this, இதை நீ செய்ய வேண்டுமானால் you must make sure both these legs are growing. இந்த இரண்டு கால்களும் ஒரே அளவில் இருக்கிறது என்பதை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். So let us examine ourselves. ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். As I said, I think we have more knowledge of scriptural truth in our churches than probably any other church in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே மற்ற சபைகளை காட்டிலும் நம்முடைய சபையிலே அதிகமாய் வேத வசனத்தை குறித்த ஒரு அறிவு இருக்கிறது. But I don't know whether we can say we have the most spiritual brothers and sisters in Tamil Nadu. ஆனால் மிகுந்த ஆவிக்குரிய சகோதரர்கள் நம்முடைய சபையில இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான்.
That you must decide yourself. அதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். If not, why not? இல்லை என்றால் ஏன் இருக்க முடியாது? Why is our knowledge of truth becoming such a huge leg? ஏன் நம்முடைய our life is not so big? நம்முடைய வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கால் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஜீவன் வாழ்க்கை என்று பார்க்கும்போது குறைவாகவே இருக்கிறது வளர்ச்சி. ஏன்? Why is the fellowship between husbands and wives not becoming better in our home? நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவி இவருடைய ஐக்கியமானது ஏன் இன்னும் மேன்மையாகவில்லை? Why is there so much conflict between elders? மூப்பொருளுக்குள்ளே ஏன் பிணக்குகள் காணப்படுகிறது? Very often when there is conflict between elders, அடிக்கடி மூப்பொருளுக்குள்ளே பிணக்குகள் வரும்பொழுது, and I hear about it, நான் அதை குறித்து கேள்விப்படுகிறேன், and I talk to them about it, அதை குறித்து அவர்களிடத்தில் பேசுகிறேன். it reminds me of when you talk to little children. சின்ன பிள்ளைகளிடத்திலே பேசும்பொழுது எப்படி இருப்பது அது எனக்கு நினைவுக்கு வருகிறது. You ask this 5-year-old, why are you having a fight with your 6-year-old brother? 5 வயசு பையனை கூப்பிட்டு ஏன்பா உங்களுக்கு சண்டை என்று கேட்டால், he'll say he's like this, he's doing this. அவன் அப்படி செஞ்சான் இவன் இப்படி செஞ்சான் என்று சொல்லி, then you ask him, okay, you tell me. சரி நீ சொல்லு என்று சொன்னால், he say he's like this and he's doing this. இவன் இப்படி செஞ்சான் அவன் அப்படி செஞ்சான். 5-year-old children, that's okay. 5 வயது பிள்ளைகள் சொன்னால் சரி பரவாயில்லை. If elder brothers are like that, மூப்பொருளே அப்படி இருந்தால், what is the hope for the church? சபைக்கு என்னதான் நம்பிக்கை இருக்கிறது? The mark of a man of God is he judges himself. ஒரு தேவ மனிதனுடைய அடையாளம் அவன் தன்னைத்தானே நியாயம் தீர்த்துக் கொள்கிறான். He says, Lord, what's wrong with me? ஆண்டவரே என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது? Even when you think the fault is with somebody else, குறை மற்றவர்களிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணினாலும் கூட, could be the fault is with me too. என்னிடத்திலேயும் கூட தவறு இருக்க முடியும். The only person in the universe who can say there is no fault with me is God. தன்னிடத்திலே குறையே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் இந்த அண்டராசத்தில் உண்டு என்று சொன்னால் அவர்தான் தேவன். In every husband and wife quarrel, ஒவ்வொரு கணவன் மனைவியினுடைய சண்டையிலே there is some amount of fault on both sides. இரண்டு பேரிலுமே ஓரளவுக்கு குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. In conflicts between elders, there's always some amount of fault on both sides. மூப்பொருளுக்குள்ளே ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் எப்பொழுதுமே இருவரிலேயும் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. If you have a conflict with a brother, you can be sure that some fault is with you also. ஒரு சகோதரனோடு கூட உங்களுக்கு ஐக்கிய குறைவு ஏற்படுகிறது என்று சொன்னால் உங்களிடத்திலேயும் குறை கண்டிப்பாக இருக்கிறது என்றுதான் பொருள். Even if 90% is with the other person, at least 10% is with you. மற்றவர்களிடத்திலே 90% தவறு இருக்கிறது என்று சொன்னால் உங்களிடத்திலே 10% கண்டிப்பாக இருக்கிறது. If we cannot understand that, இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்றால், we are like those little 5-year-olds who are fighting. 5 வயது பிள்ளைகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை போல தான் நீங்கள் இருக்கிறீர்கள். They cannot see any fault in themselves. அவர்கள் தங்களுடைய குறையை தங்களிடத்திலே பார்க்க முடியாது. It's with the other person. எப்பொழுதுமே குறை அவன்கிட்ட தான் இருக்கு என்று சொல்வார்கள். See 1 Peter chapter 4. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். You know, very often people ask, what is the mark of the house of God? தேவனுடைய வீட்டின் அடையாளம் என்ன என்று அடிக்கடி கேட்கிறார்கள் ஜனங்கள். Here is the mark of the household of God. தேவனுடைய வீட்டினுடைய அடையாளம் இங்கே காணப்படுகிறது. The phrase used in this 1 Peter 4:17 is household of God or family of God. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பயன்படுத்தப்பட்ட வாசகம் தேவனுடைய வீடு அல்லது தேவனுடைய குடும்பம். What is the mark of God's family? தேவனுடைய குடும்பத்தின் அடையாளம் என்ன? Verse 17. 17ஆம் வசனம். Judgment begins in the middle of that verse. It says with us first. நியாய தீர்ப்பு அது நம்மிலே முதலாவது ஆரம்பிக்கிறது. That is the mark of the house of God. அதுதான் தேவனுடைய வீட்டின் அடையாளம். What is the mark of the house of Adam? ஆதாமின் வீட்டினுடைய அடையாளம் என்ன? They judge other people first. அவர்கள் முதலாவது மற்றவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். So we can say this is very easy to identify who is a part of the house of Adam and who is the part of the house of Jesus Christ. ஆதாமுடைய வீட்டின் பங்காய் இருக்கிறவர்கள் யார், இயேசு கிறிஸ்துவின் வீட்டிலே பங்காளியா இருக்கிறவர்கள் யார் என்பதை எளிதாக கண்டுபிடித்து all of you sitting here, you can find out immediately. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருமே நீங்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதை கண்டுபிடித்து விடலாம். When there is a problem between you and your husband or wife, உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது what do you think first? முதலாவது என்ன நினைக்கிறீர்கள்? What is the fault with the other person? அவர்களிடத்திலே அல்லது அவர்களிடத்திலே என்ன குறை இருக்குது என்று எண்ணுகிறீர்களா? And you want to go and complain to somebody, to an elder brother or somebody about that person's fault?
அந்த உங்கள் வாழ்க்கை துணையை குறித்த பிரச்சனைகளை அவருடைய தவறை குறித்து மூப்பரத்திலே போய் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Whether you know it or not, whichever church you belong to, you are a part of the house of Adam. நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஆதாமின் குடும்பத்திலே ஒரு நபராக இருக்கிறீர்கள். That is the mark of Adam. இதுதான் ஆதாமினுடைய அடையாளம். You read in Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வாசித்து God came and பாருங்கள். asked Adam, did you eat the tree? இந்த விருட்சத்தின் கனியை புசித்தாயா என்று தேவன் ஆதாமிடத்திலே கேட்டார். He points his finger at his wife. மனைவியை நோக்கி கையை நீட்டுகிறார். God, look at that woman. ஆண்டவர், இந்த ஸ்திரீயை பாரும். She is the cause of all the problem. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ஆசாமி தான். She only gave me the fruit. அவள் தான் அந்த பழத்தை எனக்கு கொடுத்தாள். Wasn't that right? அது சரியா தவறா? What Adam said is right. ஆதாம் சொன்னது சரிதான். Sometimes you can say what is right about another person with a spirit of accusation. சில சமயத்திலே நீங்கள் மற்ற நபரை குறித்து சொல்லக்கூடிய காரியம் சரியானதா இருக்கிறது, ஆனால் அதை சொல்லக்கூடிய ஆவி குற்றம் சாட்டுகிற ஆவியோடு கூட சொல்லுகிறீர்கள். What you say about your husband or your wife or another brother is right, but the spirit is the spirit of accusation. உங்களுடைய கணவனை குறித்து, உங்களுடைய மனைவியை குறித்து, உங்களுடைய சகோதரனை குறித்து நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு 100க்கு 100 சரிதான், ஆனால் உங்களுடைய ஆவி அது குற்றம் சாட்டுகிற ஆவியிலே சொல்லுகிறீர்கள். It's a mark of the house of Adam. அது ஆதாமுடைய குடும்பத்தின் அடையாளம். Even to God, see her fault, his fault. தேவனிடத்திலேயே அப்படி போய் குறை சொல்கிறார். ஆண்டவரே, இந்த ஸ்திரீயை பாரும், அவளுடைய தவறுதான் இது. Jesus told other stories like that. இயேசு வேறு ஒரு இடத்துல இப்படி சொல்லி இருக்கிறார். The Pharisee and the publican. ஒரு பரிசேயன் ஆசாரியன் அவங்களுடைய கதையை குறித்து சொல்லும்போது அவர்கள் ஜெபிக்கிறார்கள். The Pharisee is telling God, பரிசேயன் ஆண்டவரை பார்த்து look at சொல்கிறார், that man. அந்த மனிதனை பாரும், ஆயக்காரனை பாரும். He doesn't pray 3 times like me. என்னை போல 3 முறை அந்த ஆயக்காரன் ஜெபிப்பதில்லை. He doesn't fast twice every week like me. என்னை போல 2 முறை அவன் உபவாசிப்பதில்லை. He doesn't pay his tithe like me. என்னை போல அவன் தசம பாகம் செலுத்துவதில்லை. You think that man was part of the house of God? இந்த மனிதன் தேவனுடைய குடும்பத்தின் ஒரு நபர் என்று எண்ணுகிறீர்களா? He was part of the house of Adam. அவன் ஆதாமுடைய குடும்பத்தின் ஒரு பகுதி. Like all the Pharisees. எல்லா பரிசேயர்களைப் போல. Or you take another story. அல்லது இன்னொரு கதை எடுத்துக்கொள்ளுங்கள். You know the story of Mary and Martha when Jesus came to their house. இயேசு தன்னுடைய வீட்டுக்கு வந்த பொழுது மரியாள் மார்த்தாள் என்ன செய்தார்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? And Martha was busy in the kitchen doing so much work, cooking food for God, for the தேவனுக்கு Lord. என்று ஆகாரம் சமைக்கக்கூடிய பணியிலே மார்த்தாள் ஈடுபட்டிருந்தாள். And you may be like that. நீங்களும் ஒருவேளை அப்படி இருக்கலாம். Doing so many things for the Lord. தேவனுக்கு என்று பல காரியங்களை செய்வதிலேயே நீங்கள் திளைத்து போயிருக்கலாம். But while the rice is boiling in the pressure cooker, அந்த பிரஷர் குக்கர்லே அரிசியானது வெந்து கொண்டிருக்கிறது, அழுத்தத்திலே வெந்து கொண்டிருக்கிறது. something else boiling in your heart also. உங்களுடைய உள்ளத்திலே ஏதோ ஒன்று அப்படியே அழுத்தத்திலே அங்கே கொதித்துக் கொண்டிருக்கிறது. Against some other sister or brother. வேறொரு சகோதரன் மீது உள்ள அல்லது சகோதரன் மீது உள்ள ஒரு வெறுப்பு. That person is not doing something. அந்த நபர் ஒன்றை செய்யவில்லை. Why I have to do it all? எல்லாமே நான் தான் செய்யறதா? எல்லாமே நான் தான் செய்யணுமா? That is a mark of the house of Adam. அது ஆதாமுடைய குடும்பத்தின் ஒரு அடையாளம். She goes to Jesus. இயேசுவிடத்திலே செல்கிறாள். Look at this woman. இந்த ஸ்திரீயை பாரும். And Jesus rebukes her. ஆனால் இயேசுவோ மார்த்தாளை தான் கடிந்து கொள்கிறார். Martha, the trouble is with you. மார்த்தாளே, பிரச்சனை உன்னிடத்திலே தான் இருக்கிறது. When you come to the house of God, நீங்கள் தேவனுடைய வீட்டிலே வரும்பொழுது you judge yourself first. முதலாவது நீங்கள் உங்களை நியாயந்தீர்த்துக் கொள்வீர்கள். It's very easy to become part of the house of God. தேவனுடைய குடும்பத்திலே ஒரு நபராய் மாறுவது மிகவும் எளிது. Always judge yourself first. எப்பொழுதுமே முதலாவது உங்களை நீங்களே நியாயந்தீர்த்துக் கொள்ளுங்கள். For about 25 years in front of my table I stuck a verse. 25 ஆண்டுகளாக என்னுடைய மேஜைக்கு நேராக மேலே ஒரு வாசகத்தை நான் மாட்ட வைத்திருக்கிறேன். It's not a verse in the Bible, but the principle is in the Bible. அந்த வசனம் வேதத்திலே காணப்படவில்லை, ஆனால் அந்த வசனத்தினுடைய தத்துவம் வேதத்திலே காணப்படுகிறது. I wrote, the happiest people in the world are those who judge themselves always and never judge others. இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான மக்கள் யார் என்று சொன்னால் எப்பொழுதும் தங்களையே நியாயந்தீர்த்துக் கொண்டிருப்பவர்கள், மற்றவர்களை நியாயந்தீர்க்காதவர்கள். I don't have it in front of my table now. இப்பொழுது என்னுடைய மேஜைக்கு மேலே இல்லை. Because I had it there 25 years, it's imprinted in my mind. 25 ஆண்டுகளாக வைத்ததினாலே என்னுடைய மனதிலே அது பதிந்து விட்டது. If you have trouble forgetting it, write it on some piece of paper and keep it where you'll see it every day. உங்களுக்கு மறக்கக்கூடிய பிரச்சனை அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் வாசகத்தை எழுதி நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்திலே வைத்து ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள். I'll tell you honestly, I'm a very happy man. நான் நேர்மையாக உங்களுக்கு சொல்லட்டுமா, நான் மிகுந்த சந்தோஷம் உள்ளவன். Nobody in the world can make me unhappy. இந்த உலகத்தில் யாருமே என்னை சந்தோஷமற்றவனாய் மாற்ற முடியாது. Because I have learned
to judge myself first. ஏனென்றால் முதலாவது என்னை நானே நியாயந்தீர்க்கும்படியாய் I கற்றுக்கொண்டேன். disagree with so many people. I disagree with so many Christians and preachers and அநேக pastors. மக்களிடத்திலே, அநேக கிறிஸ்தவர்களிடத்திலே, அநேக பாஸ்டர்கள், அநேக பிரசங்கர்களிடத்திலே பல காரியங்களிலே எனக்கு அவர்களோடு கூட ஒத்துப்போக முடியவில்லை. But I don't judge them. ஆனால் அவர்களை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. God is their judge. தேவன் தான் அவர்களை நியாயந்தீர்க்கிறவர். I say I disagree with them, but I'm not going to judge them. அவர் செய்கிற காரியத்தை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது, ஆனால் நான் அவரை நியாயந்தீர்க்க Because மாட்டேன். I say I don't believe that's the way Jesus would do it, so I disagree with them. அவர் செய்கிற விதம் இயேசு செய்கிற விதமாக இல்லை, ஆகவே நான் அவரோடு கூட ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறேன். But I'm not here to say whether they are right or wrong. Their God is their master. ஆனால் அவர்கள் சரியா தவறா என்று சொல்வதற்கு நான் இங்கே இல்லை. தேவன் தான் அவருடைய நியாயாதிபதி. What a wonderful life we can have. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ முடியும் If we decide I'm going to judge myself first. முதலாவது நான் என்னை நானே நியாயந்தீர்த்துக் கொள்ள போகிறேன். You know, whenever we judge others, எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களை நியாயந்தீர்க்கிறோமோ, see what it says in James chapter 4. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், Verse 11. 11ஆம் வசனம். It's a very difficult verse to understand. I don't know whether you read it slowly and try to understand it. இந்த வசனம் புரிந்து கொள்வதற்கு கடினமான வசனம். நீங்கள் மெதுவாக இதை வாசித்திருக்கலாம் இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. I'm almost sure none of you have understood this verse. உங்களில் ஒருவருமே இந்த வசனத்தை விளங்கிக் கொள்ளவில்லை என்பதை குறித்து முழு நிச்சயமுடையவனாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட Do not speak against one another, brothers. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். This is the difficult part. இதுதான் கஷ்டமான பகுதி. He who speaks against a brother or judges his brother speaks against the law and judges the law. சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். Can you explain that to me? இதை நீங்கள் எனக்கு விளக்கி சொல்ல முடியுமா? If I speak against a brother, how am I speaking against God's law? நான் ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் பேசினால் நான் எப்படி தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசுகிறேன்? How am I judging God's law? I'm judging this brother. நான் இந்த சகோதரனை தானே நியாயந்தீர்க்கிறேன். நான் எப்படி தேவனுடைய பிரமாணத்தை நியாயந்தீர்க்க முடியும்? But if you judge the law, you're not a doer of the law, but you're a judge. நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். There is only one lawgiver and judge, verse 12. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. When you speak against a brother, you're speaking against God. ஒரு சகோதரன் தன்னுடைய தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறதை பார்க்கும் பொழுது You're speaking against God when you speak against a person. நீங்கள் ஒரு நபருக்கு விரோதமாய் பேசும் பொழுது தேவனுக்கு விரோதமாகவே பேசுகிறீர்கள் என்பதை பார்க்கும் பொழுது I'll show you from the Garden of Eden. From the Garden of Eden, I'll show you that. ஆம், ஏதேன் தோட்டத்திலிருந்து நான் உங்களுக்கு இதை காண்பிக்கிறேன். Adam says, "See this woman." இந்த ஸ்திரீயை பாரும் ஆண்டவரே. What does he say next? அடுத்து என்ன சொல்கிறான்? You gave this woman to me. நீர்தான் இந்த சகோதரி எனக்கு கொடுத்தீர். இந்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தீர். So whose fault is it? ஆகவே இப்பொழுது யாருடைய தவறு? God. தேவனே தவறு செய்து விட்டார். Adam is accusing God. தேவனையே ஆதாம் இப்பொழுது குற்றம் சாட்டுகிறான். See how this elder brother is behaving. இந்த மூப்பர் எப்படி நடக்கிறார் என்று பாரும். God, you only gave this man to be my elder brother. ஆண்டவரே, எனக்கு மூப்பராய் இருக்கும்படியாக நீர்தானே கொடுத்தீர். Something's wrong with you. முடத்திலே ஏதோ தவறு இருக்கிறது ஆண்டவரே. What type of fellow you have given to me, my elder brother? எந்த விதமான ஆளை எனக்கு மூப்பரா நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே? It's a very serious thing. ஆகவே இது சீரியஸான காரியம். Adam should have left Eve's judgment to God. He doesn't have to point it out to God. ஏவாளை தேவனிடத்திலே போய் குற்றப்படுத்த தேவையில்லை. அந்த விஷயத்தை தேவனிடத்திலே விட்டிருந்திருக்க வேண்டும் ஆதாம். What should Adam have done? ஆதாம் என்ன செய்திருக்க வேண்டும்? Lord, I don't know about her fault. I know my fault. ஆண்டவரே, அவளுடைய குற்றம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் என்னுடைய குற்றம் எனக்கு தெரிகிறது ஆண்டவரே. I opened my mouth and I ate it. நான் வாயை திறந்து சாப்பிட்டேன். I didn't pluck it, but I opened my mouth and ate it. நான் அதை பிடுங்கவில்லை, ஆனால் அந்த கனியை நான் வாயை திறந்து சாப்பிட்டேன். Why do I have to tell him that she plucked it and she gave it to me? That's not my business. ஏவாள் தான் அந்த கனியை பறித்தாள், அவள் தான் எனக்கு கொடுத்தாள் என்று ஏன் நான் சொல்ல வேண்டும்? அது என்னுடைய வேலை இல்லையே. Doesn't God know that? தேவனுக்கு அது தெரியாதா? There is one lawgiver and one judge. நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார், கட்டளையை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். Leave your wife's judgment to God. உங்களுடைய மனைவியை குறித்ததான நியாய தீர்ப்பை தேவனிடத்தில் விட்டு விடுங்கள். Do you have a wife who does not submit to you? உங்களுக்கு அடங்காத மனைவி உங்களுக்கு இருக்கிறார்களா? Leave her judgment to God. அவளை குறித்த நியாய தீர்ப்பை தேவனிடத்தில் விட்டு விடுங்கள். God will deal with her. தேவன் அவளோடு கூட இடைபடட்டும். Sisters, do you have a husband who doesn't love you? சகோதரிகளே, உங்களை நேசிக்காத புருஷன் உங்களுக்கு இருக்கிறாரா? Don't waste your time criticizing him. அவரை குறை சொல்லி உங்களை நேரத்தை வீணாக்க வேண்டாம். Have you made him a better husband by criticizing him? இவ்வளவு நாள் குறை சொல்லி கெட்ட புருஷனை நல்ல புருஷனா மாத்திட்டீங்களா? Leave it. விட்டு விடுங்கள். Leave it to God. தேவனிடத்தில் விட்டு விடுங்கள். You judge yourself. நீங்கள் உங்களை நீங்களே நியாயம் தீர்த்துக் There கொள்ளுங்கள். is only one lawgiver and judge. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே.
If God appoints you a judge over others, then you have to judge them. மற்றவர்கள் மீது உங்களை நியாயாதிபதியாக தேவன் ஏற்படுத்தியிருந்தால் நீங்கள் அதை செய்யுங்கள். See, in the high court here, I can't go and sit on the judge's throne and pass judgment. இங்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் போய் நான் போய் நியாயாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களிடத்தில் நான் தீர்ப்பை கொடுக்க முடியுமா? But the man who is appointed a judge, he can pass a judgment. ஆனால் நியாயாதிபதியாக அல்லது நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கலாம். When he does it's right, if I do it it's wrong. அவர் அதை செய்தால் சரி, நான் போய் அதை செய்தால் தவறு. For example, in my home, உதாரணமாக என்னுடைய குடும்பத்திலே if I pass a judgment between my children, that's right, because I am the judge in the home. என்னுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதை குறித்து நான் ஒரு தீர்ப்பு செய்கிறேன், அது சரிதான். நான் வீட்டில் அந்த ஸ்தானம் எனக்கு இருக்கிறது. Neighbor doesn't have to come and pass judgment over my children. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எங்க வீட்டில் உட்கார்ந்துகிட்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கு உள்ள தீர்ப்பை அவர் சொல்ல கூடாது. In the same way, அதே போல தான், if God has appointed you as an elder over a church, it's right for you to judge people in your church. உங்களை ஒரு சபையிலே மூப்பராய் ஏற்படுத்தி இருந்தால் நீங்கள் அதன் தீர்ப்பு செய்வதற்கு உங்களுக்கு சரி. Why do you go poking your head into other churches over which God has given you no responsibility? ஆனால் உங்களுக்கு பொறுப்பை கொடுக்காத மற்ற சபைகளில் ஏன் போய் நீங்கள் தலையிடுகிறீர்கள்? Why don't you mind your own business? ஏன் நீங்கள் உங்கள் சொந்த அலுவல்களை கவனித்துக் கொண்டிருக்க கூடாது? This curiosity is one of the biggest sins among human beings. மனுஷர்களிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பாவம் மற்ற காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றதான ஒரு விருப்பம். What is happening there? What is happening there? இங்கே என்ன நடக்கிறது, அங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு துடிப்பு. Who is planning to get married to whom? யாருக்கு யார் திருமணமாக போகிறது? Which wife is pregnant now? இப்போ எந்த மனைவி இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறார்கள்? Why do you want to know all that? இதெல்லாம் ஏன் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்? What is happening in that church? What is happening in that church? இந்த சபையில் என்ன நடக்கிறது, அந்த சபையில் என்ன நடக்கிறது? This is how you destroy yourself. இப்படி தான் நீங்கள் உங்களை நீங்களே கெடுத்துக் கொள்வீர்கள். Mind your own business. சொந்த அலுவல்களை கவனித்துக் கொள்ளுங்கள். Judge yourself. உங்களை நீங்களே நியாயம் தீர்த்துக் கொள்ளுங்கள். And see whether your life leg is equal to your knowledge leg. இப்பொழுது உங்களுடைய அறிவென்கிற காலம் உங்களுடைய வாழ்க்கை என்கிற காலம் ஒரே அளவு வளர்ந்திருக்கிறதா என்று பாருங்கள். You only worry about that. இதை குறித்து மட்டுமே கவலைப்படுங்கள். And your spiritual progress, even others will be amazed to see it. அப்படி இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி காணப்படும். Amen. Let's pray. ஆமென். நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to take these things seriously. இந்த காரியங்களை சீரியஸாக எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Things we have heard so many times, we need to hear them again. ஆண்டவரே, எவ்வளவோ முறைகள் நாங்கள் கேட்ட காரியங்களை மீண்டுமா நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. Help us to take it seriously today. ஆண்டவரே, இன்றைக்கு அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.